Good morning students. Today we are going to see the first lesson, food. So food அப்படினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, உணவு. So today we are going to see introduction, spoilage of food and the causes. What are the causes the food gets spoiled and effects. So let us start our lesson. Food அப்படினா ஒரு முக்கியமான நம்ம லைஃப்ல ஒரு பார்ட். Our body needs a nutrients like a proteins, carbohydrates and fats for its proper functioning. So நம்ம பாடிக்கு ஒரு ப்ராப்பர் நியூட்ரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் வேணும்? ப்ரோட்டீன்ஸ், புரதச்சத்துக்கள், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் கொழுப்புச்சத்து இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவை. So how we get this? From food we eat. We get these nutrients from the food we eat. So நம்ம இந்த உணவுலேருந்து நமக்கு அதை எடுத்துக்கிறோம். And if we do not take this all nutrients in a right proportions, it results some diseases. So இதெல்லாம் நம்ம சரியாக எடுத்துக்கலைன்னா நம்மளுக்கு ஒரு நோய் உண்டாகும், பாதிக்கும். So sometimes we do not preserve the food properly and it gets spoiled. So நம்ம ஃபுட்ஸை வந்து ப்ராப்பராக இது பண்ண முடியல அப்படின்னா அது ஸ்பாயில் ஆயிரும். அண்ட் வாட் ஆர் த காஸ்? த ஸ்பாயில் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நோய் வரும். அண்ட் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட். ஸோ உணவு கெட்டு போகிறது. Food items like fruits, vegetables, milk and meat will be fresh for very short time. So very short time foodsலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பிரெட் அண்ட் ஃப்ரூட்ஸ், பழங்கள், காய்கறிகள் இதெல்லாமே ஒரு குறுகிய கால வரையும் தான் நம்மளுக்கு இருக்கும். இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது கெட்டு போயிடும். அண்ட் அதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம பாதுகாப்போம். They are called perishable foods and they get spoiled easily. ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக பாதுகாத்துட்டு வரணும். Some foods items like a rice have long time but they also decompose. ஸோ அரிசி எல்லாமே கொஞ்சம் நீண்ட காலம் இருக்கும், ஆனால் ரொம்ப காலம் போயிடுச்சுன்னா அதெல்லாம் டிகம்போஸ் ஆயிரும், ஒரு மாதிரி சத்து இல்லாமல் போயிடும். Eating spoiled food get results in diseases. Causes. What are the causes food can spoil by factors like air and oxygen, moisture and microorganism, enzymes இந்த மாதிரி நிறைய இருக்குது. So you saw the strawberry fruit there. ஸோ காற்று, ஆக்சிஜன், மாய்ஸ்சர் அண்ட் லைட் இதெல்லாம் சம் பர்டிகுலர் திங்ஸ் இதெல்லாம் நம்ம பாதுகாத்து கரெக்டாக வச்சுருந்தா தான் அந்த ஃபுட் நம்மளுக்கு ப்ரிசர்வ்டாக இருக்கும். ஏர் அண்ட் ஆக்சிஜன். வென் ஆக்சிஜன் ரியாக்ட்ஸ் வித் ஃபுட் கண்டென்ட்ஸ் இட் ப்ரொடியூசஸ் அ சேஞ்சஸ் இன் கலர் அண்ட் ஃப்ளேவர் ஆஃப் த ஃபுட். ஸோ காற்று, ஆக்சிஜன் வந்து அந்த இதில் படும்போது, காற்று வந்து இதில் படும்போது ஒரு டெம்பரேச்சர் பர்டிகுலராக படும்போது ஸோ அந்த ஃபுட் வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். இந்த பனானா பாருங்கள் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அண்ட் மாய்ஸ்சர் இல்லாமல் ஃபுட் இருந்தாலும் it loses the food like you can see in this picture. ஸோ இந்த மாதிரி ஒரு அழுகுன நிலைமை, காற்று, ஈரப்பதம், தண்ணீர் பதம்லாம் படுத்தும் போது இந்த மாதிரி ஆயிரும். ஸோ enzymes break down the tissues and components of the food in different ways like oxidation, browning and ripening. ஸோ இந்த enzymes இந்த குறிப்பிட்ட காற்று ஏறும்போதும் ஸோ இந்த மேலே தண்ணீர் படும்போதும் இதெல்லாம் ஒரு ஃபுட் உள்ள டிஷ்யூஸ் மாதிரி அப்ளை ஆகிருக்கும்போது அந்த ஃபுட்டில் அந்த டிஷ்யூஸை பிரேக் டவுன் பண்ணி இந்த மாதிரி பழங்களை அழுகி போகிற நிலைமை, டிக்கே ஆக செய்யும். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தெரியும், ஃபங்கை, ஈஸ்ட், பாக்டீரியா will grow well in a low temperature. அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வெப்பநிலையும் அந்த மாதிரி இருக்கும் போதும் இந்த பாக்டீரியா, ஃபங்கை, ஈஸ்ட் இதெல்லாம் அட்டாக் ஆகும். they multiply in food and spoil them. ஸோ ஃபுட்ஸை ஃபாயில்ஸ் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூ கேன் see the bread here. ஸோ ப்ரெட்டை வந்து ரொம்ப நாள் ஒரு தண்ணி பட்டுச்சோ இல்லை காற்று பட்டுச்சோ ரொம்ப நாள் இப்படி வச்சுருக்கும் போது இந்த ஈஸ்ட் அண்ட் ஃபங்கை இப்படி அட்டாக் ஆகும். ஸோ ஈவன் லைட் படும்போதும் வெளிச்சம், லைட் ப்ரொடியூசஸ் அ கலர் சேஞ்சஸ் அண்ட் ஆல்சோ விட்டமின் லாஸ். சூரிய ஒளியில் வச்சு பாருங்கள், இப்போ ப்ரெட் இந்த மாதிரி ஃபுட்டை வச்சு பார்க்கும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த ஃபுட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இட் சேஞ்சஸ் த கலர் அண்ட் விட்டமின் லாஸ், அதோட சத்தை வந்து எடுத்துரும். டெம்பரேச்சர், சம்டைம் ரைஸ் இன் டெம்பரேச்சர் காஸ் த ஃபுட் ஸ்பாயிலேஜ். ஸோ வெப்பநிலை அதிகமாகும் போதும், ஒரு வெப்பம் அதிகமாக இருக்கும் போதும், கூலாக இருக்கும் போதும் அந்த ஃபுட் வந்து ஒரு சேஞ்ச் கொடுக்கும். கண்டிப்பாக சேஞ்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த காலத்துக்கு ஏற்றாப்புல மாறும். ஸோ இப்போ ஒரு பல்சஸ் எடுத்திருக்கோம், அதை வந்து ரொம்ப நாள் அது ஈரப்பதத்துலேயே இப்படி ரொம்ப வச்சுருந்தா பாருங்கள், வாட் கேன் யூ see there in picture. ஸோ வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ்? ஸ்பாயில்டு ஃபுட்ஸ் ஆர் நாட் சூட்டபிள் டு ஈட். ஸோ அழுகி போன சாப்பாடு, கெட்டு போன சாப்பாடை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. தே மே நாட் ஃப்ரெஷ் அண்ட் டேஸ்டி. அது வந்து சத்தாகவும் இருக்காது, டேஸ்ட்டாகவும் இருக்காது. சம்டைம்ஸ் இட் வில் பி ஹார்ம்ஃபுல் டு கன்சியூம் தெம். ஸோ ரொம்ப ஆபத்தானதும் கூட, ஹார்ம்ஃபுல், நம்மளுக்கு வந்து பாதிப்பு உண்டாக்கும். மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரெசன்ட் இன் அ ஸ்பாயில்டு ஃபுட் மே காஸ் அ ஃபுட் பார்ன் டிசீஸ் லைக் ஸ்டொமக் பெயின், ஃபீவர், டிசென்ட்ரி, வாமிட்டிங் அண்ட் இன்டைஜஷன். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ரொம்ப நாள் வச்சுருந்தது, காற்றுப்பட்டது, வகுத்து போனது, நமத்தது, கெட்டு போனது இதெல்லாம் நமக்கு சாப்பிடும்போது டிசீஸ் வரும். என்ன மாதிரி டிசீஸ் வரும்னா ஸ்டொமக் பெயின், வயிற்று வலி, ஃபீவர், காய்ச்சல் வரும், டிசென்ட்ரி, வயிற்றுப்போக்கு, வாமிட் பண்ணுறது, இன்டைஜஷன், செரிமானமாகாமல் இருக்கும். ஸோ we do not eat that food.